மரண இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பார்வோன் கூட சொப்பனத்தினால் கலங்கி ஒரு மரண இருள் அவன் மேல இருந்துச்சு. ஆனா யோசேப்பின் மேல ஒரு பெரிய வெளிச்சம், மென்டல் பிரைட்னஸ். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்ற வார்த்தையின்படி யோசேப்பின் மேல் இருந்த வெளிச்சம், ஒரு பெரிய வெளிச்சம் மரண இருளில் இருக்கிற பார்வோனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது, விடுதலையை கொண்டு வந்தது. இந்த தேவன் வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்தல்கள் அது இன்பமானது, வெளிச்சம் இன்பமானது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து வேதைகளை ஞானிகளாய் மாற்றும், உணர்வுகளாய் மாற்றும், மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இந்த வெளிச்சம் தேவன் இவைகளை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னால், இந்த வெளிச்சம் தான் நம்முடைய இன்றைய தேவை, நாளைய தேவை, எதிர்கால தேவையை சந்திக்கக்கூடிய வல்லமை உள்ளது. நம்முடைய மகிமையினாலும் 2 பேதுரு 1:2 நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, வெளிச்சத்தினாலே இம்மைக்கும் இந்த ஜீவனுக்கும் மறுமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்திரலாம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, யோசேப்பு சபையில் இல்ல, ஆனா சபையாகிய கர்த்தர், சபையாகிய தலை அவனோடு இருந்தார். ஆகவே சபை மூலமாய் அவருடைய அனந்த ஞானம் வெளிப்பட்டது. தேவ ஆவியை பெற்ற, தேவ ஞானத்தை பெற்ற இவனை போல வேறொருவன் உண்டோ? இல்லை என்றான் பார்வோன். அப்ப நல்ல கவனிங்க, கடைசி நாட்களில் சபை மூலமாய் அவருடைய அனந்த ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்க போகிறது. இந்த வெளிச்சத்திற்கு தான் ராஜாக்களும், உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்களும், உன்னுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஜாதிகளின் பலத்த சேனைன்னு தப்பா போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல பலத்த செல்வம் உன்னண்டை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அவன் மேல உள்ள அனாயிண்டிங் பிராஸ்பரிட்டிய, சில்வரை, கோல்ட, பதவிகளை, அதிகாரங்களை எல்லாம் கவர்ந்து கொள்ளுகிறது தேவ ஆவியானவர். இந்த நல்ல ஒரு 5 காரியங்களை தான் நான் சொல்ல போறேன். தேவ ஆவியானவர் அவன் மேல் அசைவாடினார். நான் ஏற்கனவே சொன்னது போல யோசேப்பு வந்த மாத்திரத்துல அந்த பிரசன்னத்தினுடைய தாக்குதலினாலே பார்வோன் முகங்குப்புற விழுந்திருக்கலாம். செத்தவனை போல விழுந்தார் யோவான் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் அவருடைய சாயலுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன், ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளிலே செத்தவனை போல விழுந்தேன். சவுல் விழுந்தான் பிரசன்னத்துல, சேவகர்கள் விழுந்தார்கள், சவுளுடைய சேவகர்கள் விழுந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நான் தான் இயேசு என்று பிரசன்னத்தினாலே ரோம சேவகர்கள் விழுவதை பார்க்கலாம். பார்வோன்னு விழுந்திருக்கலாம். பிறகுதான் புரிந்து கொள்கிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல, தேவ ஞானம் பெற்ற விவேகமும் ஞானம் உள்ள உன்னை போல வேறொருவன் உண்டோ? சோ தேவ ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு 5 காரியங்களை சுருக்கமாக சொல்கிறார். முதலாவது, அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற ஆவியானவர். பூமியின் ரூபத்தை நீர் புதிதாக்குகிறீர் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:5 நீர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய நினைவு, அவனுடைய தோற்றம், அவனுடைய வார்த்தை, அவனுடைய சிந்தை ஏற்றம், சிந்தை மாற்றம், சிகர ஏற்றம், அவருடைய நினைவுகள், சிந்தைகள், வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு புதுமையை, எகிப்தை அவன் பிளஸ் பண்ணுகிறான். காரணம், எகிப்து ஆசீர்வாதத்தை சோதரிக்க அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து அவன் ஆசீர்வதித்திருக்க வேண்டும். கசப்புகளை, வைராக்கியங்களை தூக்கி எறிந்து பாருங்க, அவன் எகிப்து ஆசீர்வதித்திருக்க வேண்டும். என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த அவனுடைய முக ரூபம் மாத்திரமல்ல, அவனுடைய நவமான இருதயம் அவனுக்கு உண்டாகிறது. புதுமைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார் யோசேப்பு வாழ்க்கையில. அப்போ அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற ஆவியானவர். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாடும் பொழுது பூமியின் மேல் அசைவாடினாராம், ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்குபடுத்துகிறார், பூமியின் ரூபத்தை அவர் புதிதாக்குகிறார். இதைதான் அவருடைய வல்லமை, அவருடைய
தயவு செய்கிறது என்பதில் வேதத்தில் நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க, பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிற கர்த்தர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பார்வையை மாற்றும் ஆவியானவர். பார்வையை மாற்றும் ஆவியானவர். நீங்க பாத்தீங்கன்னா ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மேல இறங்கினாராம். ஆட்டுக்குட்டியை, சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவன் கிழித்து போட்டானான். சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவன் கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்வையை மாற்றுகிறார். எஸ்தர் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனா கவனிங்க, அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவள் ஆகாச ராஜா தவறான சட்டங்களை இயற்றினாலும் பார்த்தீர்களானால் சிங்கத்தை போல சட்டங்கள் ஆட்டுக்குட்டியை போல மாற்றப்பட்டது. பார்வையை மாற்றும், பிரச்சனைகளை பார்க்கும் விதங்களை மாற்றுகிற ஆவியானவர். இப்ப சாதாரண ஒரு காரியம் கூட பெருசா தெரியுதுன்னா நம்முடைய பார்வையிலே மாற்றம் இல்லை, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகல். பரிசுத்தவங்களுடைய சுதந்திரம் என்னதென்று, நம்பிக்கை என்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிற ஆவியானவர். பவுல் அதை தான் எபேசு சபையில சொல்லி ஜெபிக்கிறான். 18-19 1ஆம் அதிகாரம் 3வது 4வது 5வது பார்த்தீங்கன்னா இப்படித்தான் தேவையை சந்திப்பார் அப்படிங்கிற, எப்படியும் தேவைகளை சந்திக்கிற ஆவியானவர். நீங்க 2 ராஜாக்கள் 3:17 பார்த்தீங்கன்னா தேவ ஆவியானவர் எலிசாவின் மேல இறங்குகிறார். எலிசாவின் மேல இறங்கி காற்றையும் காண மாட்டில், மழையும் பார்க்க மாட்டில், வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அனாதத்துல 3 நாள் தண்ணி இல்லை, நாங்களும் மிருக ஜீவன்களும் சாக போகிறோமோ. இவன் சொல்றான் தண்ணீர் வருவதை பார்த்துட்டு சொல்றான் தண்ணீர் நாளை காலையில தண்ணி வந்துடும். ஆனா யோசபாத்து, யோராம், ஆகாப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொண்டு போடும்படியே அழைத்து வந்தார். நோ வனாந்தரத்துல கொள்ளுகிற தேவன் கிடையாது. இப்படித்தான் உன் தேவை சந்திக்கப்படும் அல்ல, எப்படி சந்திக்கிற ஆவியானவர். 4வது 5வது மத்தேயு 1:19-20 பரிசுத்த ஆவியனால கர்ப்பம் தரிக்கப்பட்ட மரியாள் ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான், புரிய வைக்கும், கன்வின்ஸ் பண்ணும் ஆவியானவர். மெலிதா தீவார்ல சந்தேகமே இல்லை இவன் கொலைகாரன் அப்படிங்கிறாங்க. ஆனா அதே மெலிட்டா, மால்டா ஐலாண்ட் பீப்புள் இவன் ஆண்டவன் வேறு சிந்தையாகி புரிய வைக்கிற ஆவியானவர். யோசேப்பு தள்ளிவிட நினைக்கிறான், மரியால புரிய வைக்கிறார். 5வது பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதலுக்குள்ள நடத்துகிற ஆவியானவர். ஏசாயா 28:11 பார்த்தீங்கன்னா பரியாச உதறலினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறு, இதுவே ஆறுதல். சீஷர்களுக்கு பயங்கர காயம், இயேசுவை உயிரோட கொலை செய்த காட்சிகள் எல்லாம் பார்த்து பயங்கர காயம். ஆனா 50வது நாள்ல மேல் வீட்டு அறையில 40வது நாள்ல இறங்கி 50வது நாள்ல பெந்தேகோஸ் ஆவியானவர் ஊற்றி அந்நிய பாஷையில பேசி எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்புறம் ரெஸ்டுக்குள்ள நடத்துகிற ஆவியானவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டின் ஆவியானவர், இளைப்பாறுதலின் ஆவியானவர். யுத்தமில்லாத இளைப்பாறுதல் இந்த புதிய வருஷத்துல உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால தேவ ஆவியானவர், புதிதாக்குகிற ஆவியானவர் என்று நாங்கள் பார்த்தோம் ஐயா. பார்வையை மாற்றுகிற ஆவியானவர், எப்படியும் தேவைகளை சந்திக்கிற ஆவியானவர், கர்த்தாவே புரிய வைக்கும் ஆவியானவர், இளைப்பாறுதலுக்குள் நடத்துகிற ஆவியானவர். இந்த புதிய 2022 வருடத்துல, இந்த ஜனவரி மாதத்துல பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.